Okay. இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். இதில் அடுத்த டாபிக் வந்து சரிங்களா சார்? Okay. ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? கிவன் தட் கொடுக்கலனாலும் ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றிடணும். dy/dx ஃபார்மேட்டுக்கு மாற்றிடணும். சரிங்களா? Okay. அப்புறம் என்ன பண்ண போறீங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து ஹோமோஜீனியஸா இல்லையான்னு செக் பண்றீங்க. சரிங்களா? அதை நான் சொல்லி கொடுத்தேன். ஹோமோஜீனியஸ் எப்படி செக் பண்றேன்னு. சரி, அதுக்கப்புறம் ஹோமோஜீனியஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா y ஈக்குவல் டு vxன்னு எடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ல இருந்து நம்மளுடைய ப்ராசஸ் ஆகும். லெட் y ஈக்குவல் டு vxன்னு எடுக்கணும். சரிங்களா? Okay. அப்போ நம்ம dy/dx என்ன கிடைக்கும் அப்படின்னா v plus x into dv/dx கிடைக்கும். சரிங்களா? டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் x u into v மெத்தட் அப்ளை பண்ணா இந்த ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது ரெண்டு எங்க அப்ளை பண்ண போறீங்க? இது ரெண்டையும் எடுத்துட்டு given the main equation இங்க அப்ளை பண்ண போறீங்க. சரிங்களா? அதை அப்ளை பண்ண பின்னாடி என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. dv/dxல செப்பரபிள் வேரிங் மெத்தட் கிடைக்கும். என்ன மெத்தட் கிடைக்கிறாங்க? அதை கம்ப்ளீட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை போய் அந்த மெயின் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு என்ன ஃபார்மேட் கிடைக்கும்? செப்பரபிள் வேரிங் மெத்தட் கிடைக்கும். அப்போ அந்த மெத்தடை நம்ம என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். ஒரு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ரெண்டே ரெண்டு அடிஷனல் ஸ்டெப்பு. அதை சிம்பிளிஃபை பண்ணுற. சிம்பிளிஃபை பண்ண எகைன் என்ன கிடைக்குது? செப்பரபிள் வேரியபிள் மெத்தட் வருது. அப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? விங்கிற டேர்மில் சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? விங்கிற டேர்மில் சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ இங்கே வியோட வேலை என்ன? இருந்து வியோட வேலை என்ன? y பை எக்ஸா? வியோட வேலை என்ன? y பை எக்ஸா? அந்த விக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு y பை எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குதோ அந்த சொல்யூஷன் எழுதிட்டீங்கன்னா இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். சரிடா கண்ணு? Okay. இதுதான் ப்ராசஸ். இப்போ பார்த்துக்குங்க என்ன இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா இருக்கும். ஹோமோஜினியஸாக செக் பண்ணுற. ஹோமோஜினியஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறீங்க? y ஈக்குவல் டு vxன்னு எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? dy/dx மாற்றணும். அதனோட விலை என்ன? v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv/dxன்னு கிடைக்கும். அதை சப்மிட் பண்ணி மெயின் ஈக்குவேஷனை சப்மிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது? dv/dxல செப்பரபிள் வேரியபிள் மெத்தட்ல நம்ம ஃபார்ம் கிடைக்குது. அப்போ செப்பரபிள் பண்ணி கண்டுபிடிக்கும் போது விங்கிற டைமில் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த விங்கிற வேல்யூ என்ன? y பை எக்ஸு. அதை சப்மிட் பண்ணால் நம்மளுடைய ரிசல்ட் தான் சொல்யூஷன். சரிங்களா? Okay. இது ஃபார்ம் ஒன்னோடது. ஃபார்ம் ஒன்னோடது என்னது? dy/dx ஆகுங்க. dy/dx ஆகுது இந்த ஃபார்மேட். சரி, ஃபார்ம் 2 என்ன? ஃபார்ம் 2 வந்து அதனுடைய ரெசிப்ரோக்கல் ஃபார்மேட். அப்படின்னு என்னன்னா ரெண்டு ஃபார்ம் இருக்குது. இது ஃபார்ம் 2 வருது. ஃபார்ம் 2 என்ன சொல்றாங்கன்னா dx/dy என்ன சொல்றாங்க? dx/dyயும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அது f of x, y ஃபார்மேட்டே வர சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ அதே ப்ராசஸ் f of x, y வந்து ஹோமோஜினியஸாக செக் பண்றீங்க. அப்படி ஹோமோஜினியஸ் ஆச்சுன்னா இங்க என்ன எடுக்கிறீங்கன்னா லெட் x ஈக்குவல் டு vyன்னு எடுக்கிறீங்க. என்ன எடுக்கிறீங்க? லெட் x ஈக்குவல் டு vyன்னு எடுக்கிறீங்க. சரிங்களா? ரெண்டாவது ஃபார்மேட். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? dx/dy ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? v ப்ளஸ் என்ன கிடைக்கும்? v ப்ளஸ் y இன்ட்டு dv/dy. கரெக்டுங்களா? y இன்ட்டு dv/dy. அப்போ இது ரெண்டு எங்கே அப்ளை பண்ண போகிறீங்க? எக்ஸுக்கு பதில் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ என்ன கிடைக்கும்? dv/dyல நம்மளுக்கு செப்பரபிள் வேரியபிள் மெத்தட் கிடைக்கும். சரிங்களா? செப்பரபிள் வேரியபிள் மெத்தட் கிடைக்கும். அப்போ அதே ப்ராசஸ் ஃபார்மேட் மட்டும் சேஞ்ச் ஆகும். மற்றபடி அங்கே என்ன பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான். ஃபார்ம் ஒன்றில் என்ன பண்ணுறோமோ அதே தான் ஃபார்ம் 2. பட் எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு இருக்கும். அவ்வளோதான் கண்ணு. அப்போ என்ன இங்கே ஃபார்ம் 2வில் எக்ஸ் ஈக்குவல் டு பண்ணால் அப்போ வி ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய்ன்னு கிடைக்கும். அப்போ விங்கிறத சொல்யூஷன் கிடைக்கும். அந்த விங்க இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறோம்? எக்ஸ் பை ஒய். எக்ஸ் பை ஈக்குவல் டு என்ன கிடைக்குதோ அது கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் பாருங்கள். சரி இடக்கண்ணு. மொத்தம் ரெண்டு ஃபார்மேட் இருக்குது ஹோமோஜினியஸில். ஒன்று dy/dx இருக்கலாம், இல்லைன்னா dx/dy இருக்கலாம்.
இது 2 எடுத்தாலும் இதுதான் ப்ராசஸ். இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. சரியாடா கண்ணு? ஓகேங்க சார். சரிடா கண்ணு. இப்ப 2 ஃபார்மேட்டுன்னா 2 ஃபார்மேட்டுக்குள்ள ஈக்குவேஷன் என்ன எப்படின்னு நம்ம பார்ப்போம்.